Hi guys, I am Sanjeevi. I am a fashion designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பிகினி டாப் வந்து ஸ்விமிங் ப்ராஜெக்டாக பண்ணி அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு வீடியோ எடுத்து போகிறோம். ஸ்ட்ரெச்சி ஃபேப்ரிக், 1/2 inch எலாஸ்டிக்கு, marker, scissor. These are the measurement I am using. Length of the bandeau top 7 inch, upper chest 36.5, waist 30 and half, strap length வந்து 14, bandeau top ஓட strap length 14. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக்கே கட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 meter இருந்தால் போதும் அதுக்கு. These are the calculation. Upper chest divided by 4 9.1 minus 1 inch 8.1, round off 8 inch எடுத்துக்கிறோம். Waist வந்து 30.5 divided by 4 7.6 inches minus 1 inch 6.6 inch, round off 6.5 inch எடுத்துக்கலாம். ஸ்ட்ராப் லென்த் வந்து 14 inch ப்ளஸ் 1/2 inch சீம் அலவன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். பேட்டர்ன் பீஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் 2 ஆன் ஃபோல்டில் வெட்டணும், ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று பேக்குக்கு. அப்பர் செஸ்ட் லென்த் வந்து 8 inches, வேஸ்ட்டோட லென்த் வந்து 6 inches, இதோட லென்த் வந்து ரெடி லென்த் 7 inch வரும். 7 inch ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 1 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 inch வரும். ஸ்ட்ராப் வந்து 14 inch வரும். 14 inch ஸ்ட்ராப் வந்து 1/2 inch சீம் அலவன்ஸோட 14.5 2 ஸ்ட்ராப் வெட்டிக்கோங்க. அதோட வித்து வந்து 2.5. இப்போ இந்த அப்பர் செஸ்ட் வந்து டோட்டலாக வந்து 4 inch அது நம்ம மைனஸ் பண்ணுறோம். வேஸ்ட்லேயும் 4 inch மைனஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து 4-way ஸ்ட்ரெச் லைக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். பிக்னி டாப்புக்கு வந்து ஃபிட்டிங்காக அந்த மாதிரி வாங்கணுன்னா நீங்கள் இது வந்து 4 inch மைனஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி ஃபிட் ஆகும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு, இது 2 ஸ்ட்ராப்ஸ். இது லைக்ரா ஃபேப்ரிக்கில் எப்போவுமே வித் வைஸ் பாடியில் வித் வைஸ் ஸ்ட்ரெச் வர மாதிரி கட் பண்ணணும். ஸ்ட்ராப்பில் வந்து லென்த் வைஸ் ஸ்ட்ரெச் வர மாதிரி கட் பண்ணணும். ஓகே, இது ஃபோல்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்ட்ராப். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்ஸ் வந்து ரைட் சைட் டுகெதர் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ஸ்க்கு ஃபோல்டு பண்ணி 1/2 inch இந்த ஓப்பன் சைடில் 1/2 inch ஃபுல்லாக வந்து இங்கே எல் ஷேப்பில் இங்கே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிடுறீங்க. இங்கே ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் சைட் அவுட் டர்ன் பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ஸ்ட்ராப். ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பாட்டமில் இன்ஸ்டர்ட் பண்ணி இது டர்ன் பண்ணுங்கள். ரைட் சைடு வெளியே வர மாதிரி டர்ன் பண்ணுங்கள். இப்படி ரைட் சைடு டர்ன் பண்ணுறோம். ஸோ எட்ஜஸ்லாம் கன்சோல் ஆகிடும். ரா எட்ஜஸ்லாம் ஃபினிஷிங் ஆகி வந்துடும். ஓகே, அந்த மாதிரி ரா எட்ஜஸ்லாம் ஃபினிஷ் ஆகி வந்துடும். அதாவது பாடிஸோட டாப்லேருந்து 2 inch டவுன் மார்க் பண்ணுங்கள். அந்த 2 inch மார்க்கில் ஸ்ட்ராப்பை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மறுபடியும் ரைட் சைஸ் டுகெதர் ஃப்ரண்ட்டு பேக்கு 2த்தையும் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் போட்டுக்கணும். ஒரு 1/2 inch கேப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச். அதே மாதிரி இந்த சைடும் போடணும்.
சைட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாப் அண்ட் பாட்டம் ஃபோல்டு பண்ணி quarter inch டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை டாப்பு quarter inch, பாட்டமும் quarter டபுள் ஃபோல்ட் பண்ணி டாப் பாட்டம் ஸ்டிச் பண்ணலாம். இன்ச்சு லென்த் வந்து 3 inch எலாஸ்டிக்கு ஃப்ரண்ட் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் இப்படி இழுத்து வச்சு ஷூட் பண்ணலாம். ஓகே, இது ரெடியாக ஆகிடுச்சு. ட்ரெஸ் ஃபார்முக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபில்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் வாங்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை பண்ணலாம். ஃபினிஷ்டாக இருக்குது ஃப்ரண்ட் டு பேக். இது நீங்கள் டாட்ஸ் எல்லாம் எதுவும் போட தேவையில்ல. இந்த ரஃபிள்ஸ் வந்து ஆப்ஷனல். இப்போ இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா ஸ்ட்ரைட்டாக எலாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக ரஃபிள்ஸ் வேணுனாலும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பேக் டையும் உங்களுக்கு ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா இங்கே டை பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வச்சு ஹேண்ட் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்பை வந்து இங்கே வச்சு ஹேண்ட் ஷூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு ஹேண்ட் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பிகினி டாப் ரெடி. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.